சட்னி செய்யலாம். உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், பெரிய வெங்காயம், சிறிய வெங்காயம், உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், புளி, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு பெல்லை சேர்த்து தக்காளி சட்னி அதுக்கு சட்னி அரைக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. தக்காளி ஒரு கட்டு புளி, நாங்கள் டெய்லி தான் வீடியோ போடுறோம். வீடியோ பூரா பார்க்கணுன்றீங்க. வீடியோ பார்த்தா தான் எங்களுக்கும் போடுறதுக்கு ஆசையாக இருக்கும். காலையில் என்ன செய்கிறோமோ அதுதான் போடுறேன். தக்காளி சட்னி அர்ஜென்ட்டுக்கு இட்லிக்கு, அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கணும், சாதம் வைக்கணும், இட்லி வேகுது. இதுலேயே உப்பு போட்டு வச்சுட்டா நல்லா வதங்கிடும். இது வதங்கத்திலே ஒரு சிட்டிக்கு பெருங்காயத்தூள் போட்டால் சட்னி வாசமாக இருக்கும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. தேங்காய் சும்மா ஒரு சில்லி, இது ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தட்டில் போட்டு ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சா சட்னி சரியாக ரெடி. வீடியோ பாருங்கள், டெய்லி என்ன போடுறாங்கன்னு வீடியோ பாருங்கள். சட்னி அரைச்சிக்கணும், சட்னி காய்ச்சி அப்புறம் இட்லி வந்துடுச்சு. சோத்துக்கு வர கொதிக்குது, அரிசி போட்டுடலாம். சோத்துக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். சனிக்கிழமை கூட லீவ் விடாமல் ஸ்கூல் வைக்கிறாங்க. காலையில் டயர்டாக இருக்குது.